அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணையை, கிருபையை நமக்கு மத்தியிலே சுமந்து வந்த ரமதான் மாதத்தை மிக சிறப்பான முறையிலே நோன்பு நோற்று முடித்துவிட்டு ஒரு சுய கட்டுப்பாடு, பொறுமை, மன்னிப்பு, கருணை, நன்றி கொண்ட உணர்வு, அல்லாஹுடைய அருள், தான தர்மங்கள், பிறர் மீது இரக்கம் காட்டுதல் என்பது போன்ற நல்ல பண நற்குணங்களை நமக்கு இந்த ரமதான் உணர்த்துகிறது, சொல்லி காட்டுகிறது, வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட ரமதான் முடிந்து பெருநாளை அடைந்த பொழுது ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் அன்றைக்கு ஒரு ஓரத்திலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். பெருநாள் கொண்டாட்டமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அதிகமாக ஊக்குவித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மற்ற நாட்களை போல் அல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்படுவார்கள், நாங்களும் இருப்போம். அது ஒரு புறம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார். அப்ப நான் ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட போது, இந்த ரமதானுடைய நோக்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேனா என்று எனக்கு தெரியாத போது யார் கொண்டாட முடியும்? ஒருவர் ஒரு நல்ல கல்லை வச்சு செங்கலை போட்டு நல்ல ஒரு வீடு கட்டுறாரு, இன்னொருத்தர் பக்கத்திலேயே சும்மா குச்சிகளை வச்சு விளையாட்டுக்கு ஒரு வீடு கட்டுறாரு. இந்த ரெண்டு பேருமே அந்த வீடை திறக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அப்படின்னா அந்த குச்சி வச்சு வீடு கட்டினவரை பார்த்து கண்டிப்பாக மக்கள் கேலிதான் செய்வார்கள். காரணம் என்னன்னா, இது ஒரு வீடே கிடையாது, இதுக்கு ஒரு கொண்டாட்டமா அப்படின்னு. அப்ப யார் பெருநாளை கொண்டாடுவதற்கு தகுதியானவராக மாறுகிறார் என்றால், யாருக்கு அது உண்மையிலே பெருநாள் என்று சொன்னால், யார் அதை உண்மையிலேயே பயன்படுத்தினாரோ, யார் அதில் பகலிலே நோன்பு நோற்று தன்னுடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றாரோ, யார் அதில் இரவிலே நின்று தன்னுடைய பாவங்களை மன்னிக்க பெற்றாரோ. இப்போ உமரலியான சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரலியான சொல்லும் போது, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு நிகராக ஒருவருடைய நல்ல காரியங்கள், ஒருவருடைய நல்ல அமல்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது உமர் தான் என்றார்கள். உமரலியான பார்த்து, ஒருத்தருக்கு வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தின் அளவுக்கு ஒரு இடத்திலே நன்மைகள் நல்ல காரியங்கள் இருக்குமே என்றால் அது உமர் தான் என்றார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் நாள்ல திடீர்னு அவருக்கு ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா, இந்த பெருநாளை உண்மையிலே கொண்டாடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற உணர்வு. யார் அதை முழுமையாக பயன்படுத்தினாரோ அவர்தானே கொண்டாட வேண்டும். நான் அதை முழுமையாக பயன்படுத்திப்பேனான்னு தெரியலையே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பனா தெரியலையே, என்னுடைய நன்மைகளை அதிக பெற்றிருப்பனா என்று தெரியவில்லையே, சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்குமா என்று தெரியவில்லையே, அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் எனக்கு அதிகமாக இருக்குமான்னு தெரியலையே என்று நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப எளிமையான உணவை அமைத்துக் கொண்டு உணவு அருந்துகிறார்கள். அப்ப அவங்க கிட்ட கேட்கிறாங்க, என்ன உங்ககிட்ட ஒரு கொண்டாட்ட உணர்வே இல்லையே அப்படின்னு. இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுவதை ஊக்குவித்தார்கள், அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இந்த பெருநாளை பற்றிய எண்ணம் தெளிவாக இருந்தது. யார் இந்த நோன்பை முறையாக பயன்படுத்தினாரோ, யார் இந்த நோன்பை முறையாக அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அடைந்தாரோ, அவர்தான் இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு தகுதி படைத்தவர் என்கின்ற எண்ணம் அவரிடத்தில் தெளிவா இருந்தது. என்னங்க ஒரு சாதாரண பிரெட் வச்சு ஒரு ரொட்டி வச்சு சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேட்கப்பட்ட போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்னை பொறுத்தவரை பெருநாள் தான் என்று சொன்னார். அப்ப அடிபணிந்து நடக்கிறவாங்கிறது முக்கியம். நான் இன்றைக்கு முழுமையாக அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி நடந்து விட்டேன் என்று சொன்னால் அது என்னை பொறுத்தவரை மகிழ்விற்குரிய ஒரு நாள், என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சந்தோஷமான நாள், என்னை பொறுத்தவரை அது கொண்டாடத்தக்க ஒரு நாள். நான் அது பெருநாளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காத நாள் என்பதை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அப்ப ஒரு சாதாரண நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வழி அனுப்புவதாக இருந்தால் கூட நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, வாசல் வரையே அவங்கள நல்லாவே வீட்டில் அவங்களை கவனிச்சிருந்தாலும் வாசல் வரைக்கும் அவங்க நல்லபடியாக வழி அனுப்புகிறோம். ஏன்னா அவங்க எதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நம்மளே சொல்றோம். ஆனால் இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்தபோது அதை முறையாக வரவேற்றோமா என்றும் தெரியவில்லை. இந்த ரமலான் நம்மிடத்தில் இருந்தபோது அதை முறையாக கவனித்தோமா என்றும் தெரியவில்லை. இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்தும் சென்று விட்டது. கடந்த ஆண்டுகளிலே நம்மோடு இருந்த பல பேர் அடுத்த ஆண்டுகளில் இருப்பதில்லை. இந்த ரமலானிலே மட்டும் எத்தனை மரணங்கள், எத்தனை பிரிவுகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனை உலக அரசியலில் மாற்றங்கள்.
பெரும் பெரும் தலைவர்கள் வந்து உலகை விட்டு பிரிகிறார்கள். சாதாரண நபர்கள் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். உலகத்தில் மிக பெரும் போர்கள் நடக்கிறது. அடுத்த ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வண்ணத்திலே இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசலுக்கு நெருக்கடி வருமானு யாருமே நினைச்சு பார்க்கல. எங்கேயோ அடிச்சுக்கிறாங்க, யாரும் நினைச்சுக்கிட்டாங்க. நம்முடைய நாட்டில் மனிதனுடைய சிறுநீரை கலந்து இந்தா இதைத்தான் நீ வந்து நோன்பு துறக்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை நிர்பந்தித்து குடிக்க வைத்து அந்த பெண் இறந்து போனார். இதே நோன்புல இந்தியாவில் அரசியல் நகர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஜியோ பொலிட்டிக்கல் மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. யார் அடுத்த ரமலானை சிறப்பான முறையில் அடைவார் என்பதை தெரியாத நிலையில், உறுதி இல்லாத நிலையில் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய கையில் இப்ப கூட மிச்சம் இருக்குது. இப்ப நம்ம ஒரு துவா கேட்டோம்னா அது அல்லாஹ் ஏற்கிறான். ரசூலுல்லாஹ் அதான் சொல்லுவாங்க, பெருநாள் உரையை நிகழ்த்திட்டு துவா கேளுங்க, அதிகமா துவா கேளுங்க. இப்ப முடிச்சுட்டு துவா கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நான் சரியா இதை ஹேண்டில் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. இல்ல சில பேருக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் சைத்தான் கொடுத்துருவான். எப்படின்னா, மௌத்து வீட்டுக்கு போனா சைத்தான் சொல்லுவான் உனக்கு மௌத்து இல்ல அப்படின்னு. ஒரு பேஷண்ட்டை நல விசாரிக்க போனா நீ கவலைப்படாத உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னுவான். எங்க போனாலும் சைத்தான் ஒரு பெரிய ஓவர் கான்பிடன்ஸ் கொடுப்பான். அந்த சில பேரை தவிர்த்து விட்டு யாருக்கெல்லாம் இந்த நோன்பை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி இருப்போமா என்கின்ற கவலையும் சந்தேகமும் இருக்கிறதோ அவர்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரார்த்தனையில கேட்டா கூட ஃபைனல் மொமெண்ட் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். ஒரு இறுதி வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதற்கு பின்னால் இறைவனிடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், எத்தனையோ பேர் தன்னுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக நோன்பு நோக்க முடியாமல் போகிறது. எத்தனையோ பேர் ஹிதாயத்தின் காரணமாக நோன்பு நோக்காம போறாங்க. எத்தனையோ பேர் தன்னுடைய பணி மிகுதியின் காரணமாக நோன்பு நோக்க முடியாம போறாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் என்னை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமாக வைத்து பொருளாதாரத்தை கொடுத்து, அந்த லைவ்ல ஒரு கால் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் உலக வரலாற்றுல. போன போட்டு சகர் பண்ணாம நோன்பு வைக்க முடியுமா, இஃப்தார் பண்ணாம நோன்பு வைக்க முடியுமான்னு ஒரு பிள்ளை கேக்குது. அதுக்கு பதில் சொல்றார் ஒரு ஆலிம்சா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது முறை இல்லைன்னு. இல்ல, எங்களை சுத்தி என்னைக்கும் குண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்குது. எங்க இடத்துல சகர் செய்வதற்கும் உணவில்லை, இஃப்தார் செய்வதற்கும் உணவில்லை, இப்போது நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்ன போது அதற்கு பதில் சொல்ல முடியாமல், அந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அழுது அழுது அப்படியே புலம்பி தள்ளினார் அந்த ஒரு ஆலிம்சா. உலகில் அப்படி நிலைமைகள் இருக்கிறது. இஃப்தாருக்கும் சஹருக்கும் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில், இஃப்தாருக்கும் சஹருக்கும் உணவில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில், தன்னுடைய தலைக்கு மேலாக போர் பிரச்சனைகளை, போர் பிரகடனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில், காலை இப்படி ஒரு கடினமான பணியை செய்தால்தான் நம்மால் தினந்தோறும் பொழைக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் நோன்பு வைக்காமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில், கேன்சர் போன்ற கொடூர நோய்களால் பாதிக்கப்பட்டதனால் நோன்பை விட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில், எல்லா வாய்ப்பையும் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ், எல்லா வசதியையும் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு சிறப்பாக கொடுத்து, வீடு வாசல்ல சிறப்பா பொறுமையா எந்திரிச்சு 5:15 சஹர் முடியுதுன்னா நீ 5 மணிக்கு எனக்கு எழுப்புன்னு பொண்டாட்டிக்கிட்ட நிம்மதியா சொல்லிட்டு படுத்து எந்திரிங்க எந்திரிங்கன்னு சுட சுட உணவை தரக்கூடிய அளவுக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்தானே அல்லாஹ், அந்த நோன்பை மிகச்சரியாக பயன்படுத்தினோமா? அந்த நோன்புக்கான மரியாதையை கொடுத்தோமா? அந்த நோன்புக்கான நியாயத்தை நாம் செலுத்தினோமா? எல்லா வசதியும், இஃப்தார் நேரத்தில் நமக்கு எது வேண்டுமோ அதை பெற்று அதை வாங்கி மிகச்சரியான முறையில் மன திருப்தியோட இஃப்தார் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுத்தானே. கரெக்டான அந்த நோன்புக்கு என்ன கடமை செய்யணுமோ செஞ்சிட்டோமா என்றால், ஒரு உண்மையான முமின் உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்றுதான் யோசிப்பான், அலி ரலியல்லாஹு அவர்களை போன்றுதான் யோசிப்பான். இந்த நோன்பை நான் சரியான முறையில் நான் நிறைவேற்றவில்லை இறைவா, என்னுடைய குற்றங்கள் குறைகளை சரிபடுத்துவதற்குத்தான் நீ ஃபித்ராவை வைத்திருக்கிறாய், என்னுடைய குற்றங்கள் குறைகளை சரிபடுத்துவதற்குத்தான் இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, இப்ப தொழுகை முடிச்சுட்டு, இப்ப இந்த தொழுகை ஒரு இபாதத், அது போல குத்பா ஒரு இபாதத், இந்த குத்பாவை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்தி மன்றாடி அழுது, என்னுடைய நோன்பின் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள் இறைவா, என்னுடைய நோன்பில் நான் வைத்த குறைகளை மன்னித்து விடு, எங்களை விட்டு பிரிந்து சென்ற மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, போர் சூழல்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதியை கொடு. நிம்மதி நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. போர் சூழல்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக மக்களுக்கு நிம்மதியை கொடு, உலகம் முழுக்க அமைதியை கொடு, எல்லோருடைய பாவங்களையும் மன்னி, எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, எல்லோர் வாழ்க்கையிலும் வரக்கத்தை கொடு, எங்களுடைய நோன்புகளில் ஏற்பட்டுவிட்ட சிறு பெரும் பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பெற்று, இந்த நோன்பினுடைய குறைகள் மன்னிக்கப்பெற்று, அதற்கு பின்னர் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய தகுதிமிக்க மக்களாக எங்களை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய நன்மக்களாக உங்களை, குறிப்பாக பேசிய என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இந்த நோன்பிலே
நம்மை விட்டு நிறைய பேர் பிரிந்து சென்று விட்டார்கள். உலக மக்கள் அனைவருக்காகவும் துவா செய்யுங்க. எல்லா இடத்திலும் போர் சூழல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக என்னுடைய பெரிய தந்தையார் மஹபூப் பாஷா அவர்கள் இந்த நோன்பு நாளில் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுவிட்டார். அவருடைய மறுமைக்காக, எங்க பெரியப்பா அவருடைய மறுமைக்காக துவா செய்யுங்கள். அவருடைய மன்னரை வாழ்க்கைக்காக கண்டிப்பான முறையில் துவா செய்யுங்கள். ஏன்னா நம்மள பெருநாளைக்கு போன பெருநாள்ல வந்தவர் பக்ரீத் வரைக்கும் வந்தார். நம்மகிட்ட வர்றவங்க இதெல்லாம் ஒரு உலகத்தினுடைய யதார்த்தங்கள். அதே போல நம்முடைய சீனிபாயுடைய தாயார் நேற்றைய முன்தினம் மரணித்து விட்டார். கரெக்டா ஒற்றைப்படை இரவுல இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவங்களும் நம்மகிட்ட பெருநாள் நேரங்களில் நம்ம அவங்கள பார்க்க முடியும். இப்படி நம்ம இடத்துல இருந்தவர்களே கடந்து செல்கிறார்கள் என்றால் இதுதான் உலகத்தின் யதார்த்தம். எனவே அந்த இருவருடைய மன்னரை வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் அவருடைய மகபிரத்திற்காகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் தவறாமல் கேளுங்கள். அப்படி கேட்பவர்களுக்குத்தான் நாம் மரணித்து விட்ட பின்னால் நமக்கு 4 பேர் துவா கேட்கிற ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான். அதனால நமக்கு என்ன போச்சு, நம்ம எதுக்கு அவங்களாம் கேட்கணும்? ஏன்னா துவால அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் சொல்றான், துவா கேட்க சொல்றான். ரப்பனா கஃபிர் லனா, இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னி, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை விட்டு கடந்து சென்று விட்ட, எங்களை விட்டு மரணித்து விட்ட எங்கள் சகோதரர்களுக்கும் பாவத்தை மன்னி அப்படின்னு கேட்க சொல்றான். எனவே அவர்கள் அனைவரையும் நம்முடைய பிரார்த்தனைகளில் தவறாமல் கேட்டு இந்த நோன்பினுடைய சிறு குறு பாவங்களை மன்னிக்க பெற்று இந்த நோன்பினுடைய முழு பாக்கியங்களையும் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.